نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم صدق الله العظيم. عن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும், இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயமும் கலிமாவை சொல்லி பெயர் அளவுல முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த மனிதன் கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறதல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹுடைய தஅவத் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பேசுறான். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீ இஸ்லாத்துல நுழையக்கூடிய நேரம் அரை குறையாக அல்ல, கொஞ்சம் அல்ல, பூர்த்தியாக இஸ்லாத்துல நுழைங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்கள் எல்லாரும் பெரிய ஒரு திருப்தியில் இருக்கிறோம். வெறுமனே கலிமாவை சொல்லி இருக்கிறோம். எப்பயாவது ஒரு நாள் எங்களுடைய பாவங்களுக்கு தண்டனைகள் எல்லாம் கிடைத்ததுக்கு பின்னால நாங்களும் சொர்க்கவாதி ஆகுவோமே என்ற ஒரு நல்லெண்ணத்துல துனியால வாழ்றோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பெயர் அளவுல ஏண்ட பேரு முஸ்லிமான பெயர் தான், வேற எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. முஸ்லிம்களுக்குரிய எந்த அடையாளமும் அவருடைய வாழ்க்கையில இல்ல. ஆனா பெயரை கேட்டா மட்டும் முஸ்லிமுடைய பெயரை சொல்லிக் கொள்வாரு. ஆனா ஜனாதாவுடைய விஷயத்துல முஸ்லிமான கடமைகளை செய்வாரு, நிக்காவுடைய விஷயத்துல முஸ்லிம்களுடைய முறைப்படி செய்வாரு. ஆனா வாழ்க்கையில இபாதத் கிடையாது, அமல்கள் கிடையாது. வசதி இருக்குது, ஆனா ஜகாத்து சதகால கவனம் இல்ல, ஹஜ் உம்ரா செய்யறதுக்குரிய ஆசை இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெயர் அளவுல ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்றத ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறது கிடையாது. ஒரு மனிதன் துனியால முஸ்லிம் என்ற பெயர்ல வாழணுமா, பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக துனியால வாழணும்.
பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக துனியால வாழும். இததான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதன் கிட்டேயும் எதிர்பார்க்கிறான். இததான் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா பேசுறான். நீங்க நுழையக்கூடிய நேரம் அரை குறையாக அல்ல, பூர்த்தியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இஸ்லாத்துல நுழைஞ்சிடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி ஈமானுக்கு 6 கடமைகள் இருக்குதோ, ஈமானுடைய அம்சங்கள் 6 இருக்குதோ, இஸ்லாத்துடைய கடமைகள் 6 இருக்குதோ, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அம்சங்கள் 5 இருக்குது. இந்த 5ம் சேர்ந்ததுதான் இஸ்லாம். வெறுமனே நாங்க கலிமாவை சொல்றதால் இஸ்லாம் அல்ல, ஈமான் மட்டுமல்ல இஸ்லாம். இஸ்லாத்தோட சேர்ந்த 5 விடயங்கள் இருக்குது. அந்த 5 விடயங்கள் ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் இருக்குது, ஆனா அவனுடைய வாழ்க்கையில இபாதத் இல்லைண்டா அவன் ஒரு நாள் முஸ்லிமாக மாற மாட்டான். 4 விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஒரே ஒரு விஷயம் அவனுடைய வாழ்க்கையில இல்லையா அவன் ஒரு முஸ்லிமாக மாற மாட்டான். 5 விஷயங்களும் பூர்த்தியாக வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் என்ன விஷயங்களை செய்யறதாக இருந்தாலும், ஏன் இஸ்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம விட்டது கிடையாது. ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து மௌத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டத்திலும் அவன் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த 5 விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு விடயம் இஸ்லாத்துல இருக்குது. அதுதான் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய விடயம். முஆமலாத் என்றா குடுக்கல் வாங்கலுடைய விஷயம். இந்த குடுக்கல் வாங்கல்ல, முஆமலாத்ல, வியாபார விஷயங்கள்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பேணுதலை காட்டலையா, வாழ்க்கையில எந்த அமளிபாதத் செய்தாலும் அதுல எந்த விதமான புரோசனமும் அந்த மனுஷனுக்கு கிடைக்காது. கொஞ்சம் வாழ்க்கையில அமளிபாதத்துடைய லைனை கொஞ்சம் எடுத்தா எல்லா அமளிபாதத்தும் முஆமலாத்தோட தொடர்பு பட்டிருக்குது. குடுக்கல் வாங்கல் வியாபாரத்தோட எல்லா அமலும் தொடர்பு பட்டுதான் இருக்குது. உதாரணமாக நோன்பு எடுங்க. இந்த நோன்பு பிடிக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய சாப்பாடு, அது நாங்க உழைத்த சல்லி, இது முஆமலாத்தோட தொடர்பு பட்டிருக்குது. ஹஜ் உம்ரா முஆமலாத்தோட தொடர்பு பட்டு இருக்குது. சதகா ஜகாத் முஆமலாத்தோட தொடர்பு பட்டிருக்குது. எந்த அமல வாழ்க்கையில எடுத்தாலும் குடுக்கல் வாங்கல்ல அந்த அமல் தொடர்பு பட்டிருக்கும். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடுக்கல் வாங்கல் சீர் இல்லையா, ஹலாலான வியாபாரம் அவன் வாழ்க்கையில இல்லையா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அமல்கள் இருந்தாலும் அந்த அமல்களால் இவன் வாழ்க்கையில எந்த புரோசனமும் மீக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த முஆமலாத் வியாபாரத்துடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதாக குர்ஆன் மட்டுமல்ல ஹதீஸ் எங்களுக்கு எவ்வளவு தெளிவாக பேசுது. கியாமத்துடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் கிட்ட கேள்வி கேட்பான். அந்த கேள்வியில மிக முக்கியமான ஒரு கேள்வி, எப்படி நீ வாழ்க்கையில சம்பாதிச்சாய், எப்படி அந்த பணத்தை நீ செலவழிச்சாய். நான் யோசிக்கலும் இந்த இடத்துல நாங்க சம்பாதிக்கக்கூடிய பணம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருவது, நாங்க தானே பணத்தை சம்பாதிக்கிறோம், எங்களுடைய விருப்பப்படி பணத்தை செலவழிக்க முடியாது. எங்கட சம்பாத்தியம் நாங்க ஹலாலா உழைக்கிறோம், இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி சம்பாதிக்க ஒரு முறை இருக்குதோ இஸ்லாத்துல, செலவழிக்க ஆக பெரிய முறைகள் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த முறையில செலவழிக்கப்படல, இந்த முறையில சம்பாதிக்கப்படல, இந்த கேள்விக்கு கியாமத்துல பதில் கொடுக்கிறது சந்தேகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் கிட்ட அத்தியாவசிய கேள்விகள்ல இந்த வியாபாரத்துடைய கேள்வி வருவதென்றா, இந்த முஆமலாத், இந்த வியாபாரம், குடுக்கல் வாங்கல் இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்களும் நீங்களும் விளங்கிக் கொள்ளுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அதுதான் அல்லாஹ் தெளிவா பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் தந்தேல நல்லவைகளை நீங்க சாப்பிடுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நல்லவைகளுக்கு தஃசீர் எழுதுறாங்க, ஹலாலான சாப்பாடை சாப்பிடுங்க, ஹராத்த சாப்பிட வேணும். அடுத்தவனுக்கு பொழு போட்டதை தின்றல்ல, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு தின்றல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தாவத், அல்லாஹ் சொல்றான் நல்லவ சாப்பிடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கத்துடைய அடிப்படையே வருமானம் தான், இபாதத்துடைய அடிப்படையே வருமானமாக தான் இருக்குது. வியாபாரம் இல்லாத ஒரு ஊரை காட்ட முடியுமா?
வியாபாரம் செய்யாத, தொழில் துறவு செய்யாத ஒரு மனிதனை இந்த காலத்துல காட்ட முடியுமா? இந்த காலத்திலிருந்து பின்னுக்கு போனாலும் நபிமார்களுடைய காலத்திலே வியாபாரத்தின் மூலமாக தான் எவ்வளவு சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடிக்கொண்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இந்த காலத்துல பொருளாதாரம் வியாபாரம் பெருகிட்டா, வியாபாரம் இல்லாம, பிசினஸ் இல்லாம, தொழில் இல்லாம ஒன்றும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு வியாபாரம் கூடிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, அல் இபாதத்து அஷரத்து அஜ்ஸா. இபாதத் என்றது 10 விதமாக பிரியும், 10 விதமான பகுதிகள் சொல்லி காட்டினாங்க. திஸ்அத்தும் மின்ஹா, அதுல 9 எடுத்தா 9ம் வியாபாரம் பத்தி தான் நீக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, கியாமத்துடைய நாள் கிட்டையாக கூடிய நேரம் வியாபாரம் எந்த அளவுக்கு பெருகும் தெரியுமா? எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில பிசினஸ் உடைய மோகம் வரும் தெரியுமா? ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, வதப்சு திஜாரா, திஜாரா வியாபாரம் பெருகும், ஹத்தா துஈனல் மர்அத்து ஸௌஜஹா அலா திஜாரா. ஒரு தன்னுடைய சொந்த மனைவி கணவனுடைய வியாபாரத்தில் உதவி செய்யக்கூடிய அளவு வியாபாரம் கூடும். இந்த காலத்துல கண்ணால பாக்குறோமே, எங்கட வியாபாரத்தில் உதவி செய்யறது எங்கட மனைவி, எங்கட பிசினஸுக்கு உதவி செய்யறது எங்கட மனைவி, எங்கட தொழிலுக்கு உதவி செய்யறது எங்கட மனைவி. உதவி செய்யறது இல்ல பிரச்சனை இந்த இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இவன் காலத்துக்கு காலம் ஒரு வியாபாரம் அல்ல, 2 அல்ல, காலத்துக்கு காலம் கூட்டிக் கொண்டு போவான். வியாபாரத்துல கவனம் செலுத்த இயலாம வைஃப் கூட கவனம் செலுத்துற அளவுக்கு வியாபாரம் பெருகிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் ஒரு மனிதன் 4-5 வியாபாரம் செய்யறது ஹராம் அல்ல. இஸ்லாத்துல தாராளமாக ஹலாலாக செய்ய முடியும். ஆனா 4-5 வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் ஹராம் ஹலால்ல பேணுதல் செலுத்துறது கட்டாயம், ஆனா கவனம் செலுத்துறது சிரமம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக தலையில ஒரு பொறுப்பு வைக்கக்கூடிய நேரமே நாங்க சில நேரத்துக்கு பெருமூச்சுடுவோம். இந்த ஒரு விஷயத்தை வச்சே நான் படுற பாடு, ஒரு மனைவியை வச்சே நான் படுற பாடு, இப்படிதான் நாங்க பேசுவோம். இதுல 4-5 பிசினஸ்ல கவனம் செலுத்த போக்கல. இந்த 4-5 வியாபாரமும் சரியா நடக்குதா, ஹலாலுடைய ஹுதூதுல ஈக்குதா, ஹராம் கலக்காம ஈக்குதா, ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு கவனம் செலுத்த இயலாம வைத்துடும். இந்த நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யத்தி அலன்னாஸி ஸமான், மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும். எப்படி காலம் தெரியுமா? யா லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம். சொல்லி காட்டினாங்க, மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும், சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், உழைக்கக்கூடிய சல்லி, செய்யக்கூடிய வியாபாரம், நான் செய்யறது ஹராமா ஹலாலா என்று தெரியாத ஒரு காலம் ஒன்று வரும். நான் செய்யற பிசினஸ் ஹலாலா, நான் செய்யற வியாபாரம் ஹலாலா? அதிகமானவர்களுக்கு இந்த சந்தேகமேக்கும். அதே குறிப்பாக 5-6 வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள், 5-6 பிசினஸ் செய்யக்கூடிய மக்கள், இந்த சந்தேகம் கட்டாயம் ஈக்கும். ஏன் கவனம் செலுத்தலாம்? இப்படி ஒரு காலம் மக்களுக்கு மத்தியில் வரும். செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய சல்லி இது ஹராமா ஹலாலா என்ற ஒரு சந்தேகமான ஒரு காலம் வரும். அந்த காலத்துல தான் நாங்களும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலை என்ன தெரியுமா? இந்த காலத்துல எல்லாரும் யோசிக்கிறாங்க, எப்படியாவது ஒரு வியாபாரம் செய்யணும், எப்படியாவது கொடையாகணும். அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் சரி, அடுத்தவனுக்கு அட்டூழியம் செஞ்சாலும் சரி, அடுத்தவனுக்கு பொழு வச்சாலும் சரி, அடுத்தவனை ஏமாத்தினாலும் சரி, எப்படி தொலைஞ்சி போனாலும் ஏண்ட பொக்கெட்டுக்கு சல்லி வந்தா போதும். இப்படிதான் அதிகமானவங்களுடைய வியாபாரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலாக உழைக்கிறது இது லேசிப்பட்ட காரியம் அல்ல. ஒரு மனிதனுக்கு அவனுடைய சம்பாத்தியத்துல ஹராம் கலந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது அவன் கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எவனுக்கோ கபூல் ஆகுதப்பா, ஏண்ட துஆ ஒன்றும் கபூலியத்தில்லை. வியாபாரத்துல ஹராம் சேர்ந்தீங்க. முதலாவது அடையாளம், வியாபாரத்துல ஹராம் கலக்கப்படுவதா, துஆக்கள் கபூலாக மாட்டாது.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்துல சொன்னதை தான் சொல்றேன். வியாபாரம் ஒழுங்கான முறையில் இல்லையா, பொருளாதாரம் வீட்டக்கூடிய வழி மோசமா, நாங்க தொழுகையில எந்த புரோசனமும் கிடைக்காது, நோம்புல எந்த புரோசனமும் இல்ல, சதக்கால எந்த புரோசனமும் இல்ல, ஹஜ்ஜும்ரால புரோசனம் இல்ல, துவா எங்களுக்கு கபூலியத் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்யறாரு, தூர பிரயாணம், ஹலாலான ஒரு பிரயாணம். இந்த பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் ரொம்ப களைப்போட, ரொம்ப தாகத்தோடு இந்த பிரயாணத்தை செய்யறாரு. போகக்கூடிய நேரம் அவருடைய தலையெல்லாம் பரட்டையாக இருக்குது, உடம்பெல்லாம் அழுக்காயிக்குது. இந்த நேரம் இவர் கையேந்தி துவா செஞ்சா அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக ஹதீஸ் செய்தி. ஹதீஸ், அந்த துவா அல்லாஹ்விடத்துல கபூல். ஆனா எந்த மனிதனுடைய வியாபாரத்துல ஹராம் கலந்து இருக்குதோ, ஹலாலான பிரயாணம் போனாலும் இவனுடைய துஆ கபூலாகாது. ஏன்? சாப்பாடு ஹராம், குடிப்பு ஹராம், உடுத்திக்கிறது ஹராம், அவனுடைய வாழ்க்கை ஹராம், துஆ ஒரு காலமும் கபூல் இல்ல. விளங்கிக்கோங்க, அடுத்த மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு எவ்வளவு பெரிய பிசினஸ் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சாலும், அந்த லாபம் எங்கட அழிவுக்குரிய ஆரம்பம். அது அந்த லாபத்துல பரக்கத்தல்ல, அது எங்களை அழிக்கிறதுக்கு நாங்க வழிவகுக்கிறோம். சும்மா லாபம் மாதிரி இருக்கும், ஆனா அது லாபம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு இபாதத்துடைய அடிப்படை துஆ. இபாதத்துடைய அடிப்படை எப்படி பொருளாதாரமோ, ஆக பெரிய எல்லா இபாதத்துக்கும் அடிப்படை துஆ. அத்துஆ முக்குல் இபாதா, எல்லா வணக்கங்களுடைய மூல துஆ என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கபூல் இல்லையா, இதுக்கு காரணம் என்ன? வியாபாரம் சீரில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்ன தெரியுமா? வாழ்க்கையில அமளிபாதத்துல ஆசை இல்லாம போகும். நீங்க எடுத்து பாருங்க, அமளிபாதத்துடைய ஆர்வம் ஆசை போகும் வாழ்க்கையிலே. 5 நேரம் தொழுக ஜமாத்தோட பேணுதலா தொழுத மனிதன் 4 நேரமாக குறையும். ஜமாத்துடைய தொழுகையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம வைத்திடும். வளமையாக செய்யற அமல் அப்படியே நாளுக்கு நாள் சோர்வு வரும். சுபோ கிளம்புறது சரியான பாரம். ஏன்? வியாபாரத்துல ஹராம் கலந்து வருவது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக பெரிய அதிமேதாவிகள் ஒருவர், ஆக பெரிய ஒரு ஆலிம் அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை அவருடைய உஸ்தாதுமார்களோட மஷூரா செய்றாங்க, நான் என்ன இபாதத் செஞ்சாலும், என்ன அமல் செஞ்சாலும் எனக்கு அந்த அமல் ஆசை வருவதில்லை. செய்ய செய்ய ஆசை குறையுது. உள்ளத்துல ஒரு ஆசை வருவது, இந்த அமலை செய்யணும், இந்த தொழணும். ஆனா அடுத்த நாள் அந்த ஆசை அப்படியே இல்லாம போகுது. என்ன காரணம்? அதிகமான ஒரு ஆசைக்கும் குர்ஆனோட ஆசை, தொழ ஆசை. ஆனா அந்த ஆசை அப்படியே நாளுக்கு நாள் குறையும். அடுத்த நாள் அந்த ஆசை, இன்றைக்கு நியத்து வைக்கிறோம், நாளைக்கு அந்த ஆசை இல்லாம போகுதா? ஹராமான ஏதோ ஒன்று கலந்து வருவது. அபு யஸீத் அல் பிஸ்தாமி உஸ்தாத்மார்களோட மஷூரா செய்றாங்க. சொல்லப்படுவது, தேடி பாருங்க, ஹராமான ஏதாவது, ஹராம் இல்லாம சந்தேகமான ஒரு உணவு பொருள் உங்களோட உடம்புல ஈக்குதான்னு சொல்லி தேடி 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 பாக்குறான். கடைசியா உண்மை கிட்ட போய் கேட்கிறான், உண்மை இப்படித்தான், நான் செய்யக்கூடிய அமளிபாதத்துல ஆசை இல்லாம போய் செய்யுது, ஏதாவது சந்தேகமான பொருள் என் உடம்புல கலந்திக்குமா? சொன்னா, தாய் நீ சொல்றது சரி, நீ சின்ன புள்ளையாக இருக்கக்கூடிய நேரம், பால் குடி புள்ளையாக இருக்கக்கூடிய நேரம், என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாங்கனியை நான் சாப்பிட்டேன், அந்த மாங்கனி சந்தேகத்துக்குரியது என்பதாக சாப்பிட்டதுக்கு பின்னாலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியே நாளுக்கு நாள் அமளிபாதத்துடைய ஆசை இல்லாம போகும். நாளுக்கு நாள் அமளிபாதத்து ஆசை குறையும். ஒவ்வொரு நாளும் எங்களைய முஹாசபா செஞ்சு பாருங்க, இன்றைய நாள் என் வாழ்க்கையில் என்னென்ன அமல் செஞ்சேன். 5 நேரம், ஒரு 5 நேரம் தொழுக ஜமாத்தோட தொழுது பட்டுச்சா? வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் ஒரு பக்கமாவது குர்ஆன் ஓதுறனா? ஒரு 100 திக்ர் உட்கார்ந்து செய்யறனா? அல்லாஹ்வோட எவ்வளவு நேரம் பேசுறேன்? ஏன் இந்த அமல்ட ஆசை இல்லாம போகுது? எங்காலேயோ ஹராம் கலந்து வருவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள், நபிமார்கள் இந்த விஷயத்துல பக்குவமா இருந்தாங்க. ஒரு அனந்தர மரத்துக்கு கீழே ஒரு பேரிச்சம் பழமேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, காண்றாங்க,
கண்ட உடனே சொல்லிக் கொள்றாங்க, இந்த சரியான பசியோட வாராங்க, சொல்றாங்க இந்த பொருள் சந்தேகத்துக்குரிய சதக்காவுடைய பொருள் இல்லைன்னா நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டு இப்ப இந்த பேரிச்சம்பழத்தை ஏன்னு அவ்வளவு பசியோடு இருக்கிறது. என்ன நபிமார்கள் பக்குவம் ஆயிந்தாங்க. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு பக்குவம். அவங்களுக்கு கீழே இந்த ஒரு அடிமை ஒரு தடவை ஒரு உணவு பொருளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க, இவங்களும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிட்டதுக்கு பின்னால் அந்த அடிமை கேட்கிறாரு, நீங்க சாப்பிட்ட அந்த சாப்பாடு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல குறிச்செல்ல போனேன், குறிச்செல்றதுக்கு போனேன். இந்த நேரத்துல எனக்கு அந்த நேரம் கூலியாக தள்ளி கிடைச்சிச்சு சில திரகங்கள், அதை எடுத்து நான் சாப்பாடு வேங்கினேன். சொன்ன உடனே ஹராமான தள்ளி ஹராமான சாப்பாடு எடுத்த உடனே எல்லாத்தையும் அப்படியே சத்தி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேசி செல்றாங்க, நான் இப்படி நடந்துச்சு, உடனடியாக வாந்தி எடுத்துட்டேன். சொன்னாங்க, என் உடம்புல இன்னும் ஹராம் கலந்திக்குதோ இல்லையோ தெரியா? சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அபூபக்கர் உங்களோட உடம்புல நல்ல சாப்பாடை தவிர ஹராமான சாப்பாடு ஒன்றும் கலக்கப்படல் என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய கையால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய கையால உழைச்சி சாப்பிடக்கூடிய சாப்பாடை தவிர சிறந்த உணவு துனியால கிடையாது. தன்னுடைய கையால் உழைச்சி சாப்பிடுறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மவுத் வரைக்கும் தன்னுடைய கையால் உழைச்சி சாப்பிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு, பரிசுத்தமான தொழில் எது யா ரசூலல்லாஹ்? சுத்தமான தொழில் ஒன்று சொல்லிட்டாங்களே. சொன்னாங்க, ரெண்டு நிபந்தனை, தன்னுடைய கையால நீ உழைக்கணும், யாருக்கும் மோசடி செய்யாம வியாபாரம் செய்யணும். இந்த ரெண்டும் ஈக்கிதா, அதுதான் பரிசுத்தமான தொழில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஹதீஸ் இங்க அநேகமானவங்க வியாபாரிகள் இருப்பீங்க, கவனிச்சுக்கோங்க. வியாபாரிகளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள் சொன்னாங்க. التاجر الصدوق الامين مع النبيين والصديقين والشهداء والصالحين. கியாமத்துடைய நாள் வியாபாரிகள் எல்லாரும் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு எழுப்பாட்டப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மார்க்கெட் பக்கம் போறாங்க, சந்தையுடைய பக்கம். பெரிய ஒரு வியாபாரம் கூட்டம் மீஞ்சி வியாபாரம் செஞ்சு கொண்டு இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அந்த நேரம் சொன்னா, அத்துஜார் யஹ்ஷருன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜார். சொன்னாங்க, வியாபாரிகள் கியாமத்துடைய நாள் பாவிகளாக எழுப்பாட்டப்படுவாங்க. எந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களோட எழுப்பாட்டப்படுவாங்கன்னு சொன்னாங்களோ அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் வியாபாரிகள் பாவிகளோடு எழுப்பாட்டப்படுவாங்க, ஒன்று சேர்க்கப்படுவாங்க. எப்படியான வியாபாரிகளை தவிர தெரியுமா? சொல்லி காட்டினாங்க, இல்லா மனித்தகா வபர்ர வஸிதக. சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல முறையில வியாபாரம் செஞ்சு உண்மையை பேசினவங்களை தவிர மற்ற எல்லா வியாபாரிகளும் கியாமத்துடைய நாள் பாவிகளோட தான் எழும்புவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, யாரு பகலெல்லாம் முளைச்சி மாலை கொலைப்புடைய களைப்போட வீட்டுக்கு வாராங்களோ எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில விட்டுக்கு வாரார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாரு. எத்தனை நபிமார்கள் இந்த துனியாவின் பக்கம் அனுப்பப்பட்டாங்க? எல்லா நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நபிமார்களும் வியாபாரம் செய்தவங்க, சொந்த தொழில் செஞ்சவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விவசாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயம், லூத் அலைஹிஸ்ஸலாம் விவசாயம், அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம் விவசாயம், அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வியாபாரம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வியாபாரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தச்சு தொழில் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தோட ஆடு மேய்ச்சாங்க. எல்லாம் சொந்த கைகளால் உழைச்சவங்க தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன வேலை செஞ்சாலும் உள்ளத்தில் எடுத்துக்கோங்க, ஹலாலான முறையில் அந்த வேலையை செய்யணும். நாங்க செய்யறது சின்ன ஒரு வேலை, ஒரு சின்ன கூலி தொழிலாளியா ஈக்கிறாரு, ஒரு சின்ன கடையில ஊழியனை ஈக்கிறாரு, அப்படி இல்லையா பெயிண்ட் பாக்ஸுக்கு கூலிக்காரனை ஈக்கிறாரு, ஆட்டாதான் ஓட்டுறாரு, ஏதாவது ஒரு டிரைவிங் தான் செய்யறாரு. சின்ன வேலை தான், ஆனா விளங்கிக்கோங்க, இந்த வேலையை கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் போகலும் அந்த வேலையில உண்மை இருந்தா மட்டும்தான்.
ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான செய்தி என்ன தெரியுமா? கவலையோட பேசுறேன். எந்த தொழிலை வச்சு சொர்க்கம் போக முடியுமோ, எந்த தொழிலை கொண்டு சொர்க்கத்தை சம்பாதிக்க முடியுமோ, எந்த வியாபாரிகள் சொர்க்கத்தில் நபிமார்களோட எழும்புவாங்க என்று சொன்னாங்களோ, அந்த வியாபாரிகள் இந்த காலத்துல எவ்வளவு மோசடிகளை செய்யறாங்க. கண்ணால பாக்கேலும். நான் அந்நிய மனிதர்களை பத்தி இந்த இடத்துல பேசல, களிமா சொல்லாதவர்கள் இந்த இடத்துல பேசல. எங்களுக்கு தெரியும் எங்களை முஸ்லிம் வியாபாரிகள் எவ்வளவு மோசமான மனிதர்கள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேருடைய பதுவாவை சம்பாதிக்கிறாங்க வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எத்தனையோ வியாபாரிகளுக்கு பகிரங்கமாக சொல்றதாக இருந்தா, எத்தனையோ வியாபாரிகளுக்கு வியாபாரத்துடைய சட்டம் கூட தெரியாது. எப்படி வியாபாரம் செய்யும் சட்டம் தெரியா. இவனுக்கு சட்டம் தெரியா, ஆனா கெஷியர்ல கொண்டு வந்து சின்ன புள்ள 15 வயசு புள்ளைய கெஷியர்ல வச்சிருக்கிறார். அவனுக்கு வியாபாரத்துல சட்டம் தெரியுமா? குடுக்கல் வாங்கல பத்தி அந்த பொடியனுக்கு தெரியுமா? முன்ன பின்ன அவனுக்கு சமாளிக்க இயலுமா? கொண்டு வந்து வச்சுட்டு போறார். நீ கொஞ்சம் கடை ஆஃப் டே ஃபுல்லா நீ பாத்துக்கோ. இவர் பெரியவன் என்று இல்ல, சின்னவன் என்று இல்ல, மாறவரோட எப்படி பேசணும் என்று தெரியா, ஒரு கஸ்டமரோட எப்படி நடக்கணும் என்று தெரியா, சின்ன பிள்ளைய கொண்டு வந்து கெஷியர்ல வச்சுக்கிறார். முதலாவது வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரத்துடைய நுணுக்கம் என்னன்னு படிங்க, சட்ட திட்டம் என்னன்னு படிங்க. உலமாக்கள் மதரசால படிக்கக்கூடிய உலமாக்களுக்கு பை என்ற ஒரு பாடம் நீக்கி வியாபாரத்தை பத்திய ஒரு பாடம். சும்மா வியாபாரம் செய்யறல்ல, சும்மா சாமான கொண்டு வந்து வியாபாரம் செய்யறல்ல. எவ்வளவு நாங்க முதலீடு செய்யணும், எவ்வளவு நாங்க ப்ராஃபிட் எடுக்கலும் எங்களுக்கு. இப்படி பல நுணுக்கங்கள் இங்க வியாபாரத்துல. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வியாபாரம் செய்ய தெரியாத வியாபாரிகள் எவ்வளவு பேருடைய வியாபாரம் ஆரம்பிக்கப்படுறது சினிமா பாட்டோட சுபோக்கு பின்னால. யாரும் கோவிக்க வானம், கோவிச்சாலும் பிரச்சனை கிடையாது. மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல. மிம்பல் மேடைகள் உலமாக்கள் உண்மையை சொல்ற இடம். ஒரு காலமும் உண்மைகளை மறைக்கிறல்ல. எத்தனையோ ஹோட்டல்கள், எத்தனையோ முச்சக்கர வண்டி சாரதிகள் செட்ட போட்டு கொண்டு எவ்வளவு ஹோட்டல்ல சுபோக்கு பின்னால சினிமா பாட்டோட வியாபாரம். சிங்கள மக்கள் எடுத்து பாருங்க, அந்நிய மக்கள் வெள்ள காட்டிலும் கடை ஆரம்பிக்க போகல பிரித்தோட ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் மனிதர்கள் அவங்களுடைய சடங்குகளோட ஆரம்பிக்கிறாங்க. எங்கடவன் சுபோ தொழுந்துட்டு வந்து கெசியர் அளிக்கிறான் பாட்டோட. இவனுக்கு எங்க பறக்கத்திக்க போகுது. இது பறக்கத்தில்ல ஹதரத்தை கூப்பிட்டு பக்கரா வந்துடுறது. எப்படி பறக்கத் வரும்? வாழ்க்கையில வியாபாரத்துல பறக்கத்தில்லேன். முசீபத்தான விடயங்களை கொண்டு வியாபாரம் ஆரம்பிக்கப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல ஹலாலான முறையில வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் ஹராமான வியாபாரங்களை விடுங்க. சிகரெட் விற்கிறது ஹராம். இதுல எந்த விதமான பத்துவாவும் கிடையாது. இதுல எந்த பத்துவாவும் எடுக்கலாம். இது ஹராம், அவ்வளவுதான். ஹராத்துக்கு மேல ஒன்றும் இல்ல, ஹராம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய் சொல்லி வியாபாரம் செய்ய வானம், பழைய சாமான்களை விற்க வானம். இங்க எப்படியோ தெரியும், அல்லாஹு ஆலம். அதிகமான இடங்கள்ல கொழும்புல இரவுல மிஞ்சிட்டா பராட்டா அதை சூடாக்கி அடுத்த நாள் கொடுக்கிறாங்க. ஹராம், கொடுக்கலாம். செய்யக்கூடிய வியாபாரம் ஹலால் ஆகிக்கும். கொடுக்கக்கூடிய சாமான் ஃப்ரெஷ் ஆகிக்கணும், புதுசாகிக்கணும். அநியாயமா தள்ளி எடுக்க வானம். எவ்வளவு இடங்கள் அண்மையில ஒரு இடத்துல குத்துபாவுக்கு பேசியிருந்தேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஊர், நான் ஊரை செல்ல விரும்பல. ஒரு இடத்துக்கு குத்துபாவுக்கு பேசியிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பராட்டா விற்கிறாங்க. எப்படி? 85 ரூபா ஒரு பராட்டா. சுபஹானல்லாஹ். இவங்களுக்கும் மாவு 200 சொச்சத்துக்கு தான் கொடுக்கப்படுவது. கேஷியர்ல இருக்கிறது எங்கட முஸ்லிம். ஆனா அதே அந்நிய கடையில 70 ரூபா பராட்டா. இது என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவம். இதுல அவன் பரக்கத்தை ஒரு காலமும் காண மாட்டான். அநியாயமாக தள்ளி வசூலிக்கப்படுவதா? கிதாபுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் அவன் வியாபாரத்துல அநியாயமா தள்ளி எடுத்துட்டானா இந்த தள்ளிய அல்லாஹ் இன்னும் ஒரு பக்கத்தால கலட்டுவான். நோயை கொண்டு கலட்டுவான், விபத்தை கொண்டு கலட்டுவான், வாழ்க்கையில முசீபத்தை கொண்டு அடுத்த பக்கத்துல கலட்டுவான். சும்மா அல்ல, எடுக்கிற அநியாயமான தள்ளி அடுத்த பக்கத்தால் அல்லாஹ் இழுப்பான்.
அநியாயமாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க பயந்து போகும். இந்த வியாபாரத்தை கொண்டு சொர்க்கம் போகலும். வியாபாரிகள் நபிமார்களோட எலும்பேலும் ஹலாலான முறையில வியாபாரம் செய்தா. சும்மா விளையாட்டல்ல வியாபாரம் என்றது. வியாபாரத்துடைய சட்ட திட்டம் தெரியாவா? படிங்க. இப்ப சரி, உலமாக்களை கூப்பிட்டு படிங்க. மையுடைய சட்டம் என்ன, வியாபாரத்துடைய நுணுக்கம் என்ன, படிங்க. இதுல எந்த வெட்கமும் அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிதாபில் ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. இந்த சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். ஒரு ஹாஜியார் அந்த காலங்கள்ல படகுல போட்ல தான் ஹஜ்ஜிகளுக்கு போவாங்க, ஹஜ் உம்ராக்களுக்கு. இந்த நேரத்துல ஒரு ஹாஜியார், முக்கியமான ஒரு ஆள், இவர் என்ன செய்யறார், படகுல போட்ல பிரயாணம் செஞ்சு ஹஜ்ஜுக்காக வேண்டி போறார். போகக்கூடிய நேரம் எங்காலே ஒரு குரங்கு, கிதாபில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம், எங்காலே ஒரு குரங்கு அந்த படகுல ஏறிச்சு. அந்த போட்ல ஏறினத்துக்கு பின்னால இந்த குரங்கு பார்க்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த நுணுக்கமா இந்த ஹாஜியாரை தான் பார்க்குது. ஹஜ்ஜுக்கு எவ்வளவு பேர் போறாங்க, ஆனா இந்த ஹாஜியார நுணுக்கமா பார்த்து கொண்டிருக்குது. இவர் பார்க்கிறார், படகுல எத்தனை பேர் இருக்கிறார், என்னைய மட்டும் இந்த குரங்கு பார்க்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நேரத்தில் அவர் கையில வச்சு அவருடைய தங்க காசிகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஒரு பை ஒன்றில் எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த குரங்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே பாஞ்சி வந்துச்சு, அவருடைய தங்க காசிகள் போடப்பட்ட பையை எடுத்துக்கொண்டு கப்பலுடைய மேல் பகுதியில போய் உட்கார்ந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இவர் கத்த தொடங்குறார், ஏண்ட காசு, ஏண்ட சல்லி, ஏண்ட சல்லி. எல்லா மக்களும் வந்துட்டாங்க, வந்து பாக்குறாங்க. குரங்கு அப்படியே எல்லாம் கத்துறாங்க கீழே இருந்து. ஆனா குரங்கு ஒரு காலம் டென்ஷன் ஆகல. அந்த பையை எடுத்து சாவகாசமாக அந்த பையை பிரிச்சு, அந்த காசு எடுத்து ஒன்றொண்டா எடுத்து, முதலாவது ஒன்னாவது தங்க காசு எடுத்துச்சு, எடுத்து ஹாஜியார் நம்ம அடியில போட்டுச்சு, சரியான சந்தோஷம். ரெண்டாவது தங்க காசு எடுத்து கடல்ல போட்டுச்சு. மூணாவது எடுத்து அப்படியே ஹாஜியார்க, அப்புறம் கடல்ல, ஹாஜியார்க கடல்ல, மாறி 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 போட்டு அந்த பையில எல்லா தங்க காசு முடிஞ்சு பாதி காசு தான் ஹாஜியார்க மடிக்கு வச்சு, பாதி அப்படியே தண்ணியில வைத்து. இந்த நேரத்தில் இவருக்கு சரியான கவலை. அந்த ஹஜ்ஜுடைய குழுமத்துல ஒரு முக்கியமான ஆலிமீந்தார் வந்து முதலாவது கேட்டாங்க, என்ன தெரியுமா ஹாஜியார் கேட்ட, நீங்க என்ன வியாபாரம் செய்றீங்க, என்ன வியாபாரம் செய்றீங்க? சொன்னா, நான் பால் வியாபாரம் செய்யறேன். ரெண்டாவது கேள்வி கேட்டாரு, பால்ல மிச்சம் தண்ணி கலப்பீங்களோ, மிச்சம் தண்ணி போடுவீங்களோ பால்ல? கேக்குறாங்க, நீ பால் வியாபாரம் செய்ய போல தண்ணி போடாம? சொன்னாங்க, எவ்வளவு பால் இன்ச்சோ அதை உங்களோட மடிக்கு வந்துட்டு, எவ்வளவு தண்ணி இன்ச்சோ அதெல்லாம் தண்ணியோட வைத்துட்டு. சுப்ஹானல்லாஹ். ஒரு வழியில அநியாயமா எடுக்கப்பட்டா அல்லாஹ் தஆலா இன்னொரு பகதால கலட்டுவான். அதுல எந்த காலமும் வரக்கத்தீக்காது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்னு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினா பிஃضலிக அம்மன் சிவாக். இந்த துஆ ஓதக்கூடிய நேரம், ஹலாலான விஷயங்களை கொண்டு எனக்கு நீ போதுமாக்கு, ஹராத்தை விட்டு என்னைய பாதுகாத்துக்கோ, மௌத்து வரைக்கும் யாருக்கிட்டையும் கையேந்தாம வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரத்தை கொண்டு ஒரு மனிதன் சொர்க்கத்தை சம்பாதிக்க முடியும். வியாபாரியாக இருந்து நபிமார்களோடு எழும்பலாம், ஹலாலான முறையில வியாபாரம் செய்வதை கொண்டு மாத்திரம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு